மகாநதி ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் பண்ணுற சேட்டை தாங்க முடியாமல் எங்கே காவேரி மனசு மாறி விஜய் கூட போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்தில் சாரதா காவேரிகிட்ட சத்தியம் வாங்கினாங்கல்ல, அதே மாதிரி சாரதா திரும்பவும் காவேரிகிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க. அதில் காவேரி மறுத்துட்டு, இல்லை நான் விஜயை உண்மையாகவே காதலிக்கிறேன், ஏதோ நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் நான் விஜயை விட்டு வந்த மாதிரி வந்தேன், என்னால் விஜயை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு காவேரி விஜய் கூடவே ஒன்று சேர்ந்து விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி கூட சீக்கிரம் நடந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்கே காவேரி என்ன தான் விஜய் வெறுத்து ஒதுக்குனாலும் காவேரி மனசுக்குள்ளே விஜய் இருக்காரு அப்படிங்கிறத கங்காவும் குமரனும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த 15 லட்சம் பணத்தை எப்படியாவது விஜய்கிட்ட கொடுத்துட்டோம்னா காவேரி கடன் பட்டதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரியும் விஜய் ஒன்றும் அப்படிலாம் எதுவும் யார்ட்டும் கேட்கவே இல்லையே, அவர் பண்ண விஷயம் வேறு, நீங்கள் யோசிக்கிற விஷயம் வேறு, இதுவும் அதுவும் சரிப்பட்டு வராது, அதெல்லாம் ஒன்றும் பணம் தர தேவையில்லை அப்படின்னு விஜயை பற்றி அப்பா கூட தப்பாக பேசாமல் காவேரி விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறத கங்காவும் குமரனும் பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு புரியுது, விஜயை பற்றி காவேரி இன்னும் நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கா, நாம தான் விஜயை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோமோ, ஸோ காவேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் நல்லவன் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே விஜயும் வெண்ணிலாவை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதை ராகினி பார்த்துட்டு இதை எப்படியாவது கெடுத்து விடணுமே, வெண்ணிலா மட்டும் இப்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டாலோ இல்லை விஜய் வேறு வீடு பார்த்துட்டு போயிட்டாலோ கண்டிப்பாக நாம் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது, அப்புறம் விஜய் காவேரி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படி மட்டும் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் நம்ம போல பின்னத்துக்காகிறது, அது மட்டும் நடக்கவே கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இங்கே ராகினி முடிவு பண்ணுறாங்க. விஜய் போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கேட்டு வந்துடுறாங்க. இது மாதிரி காவேரியை இங்கே நம்ம வெண்ணிலாவை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தோட விஜய் வந்து காவேரியை பார்க்க போகிறாரு. ஆனால் காவேரி இங்கே கோபத்தில் இருக்காங்க விஜய் மேலே. ஏன்னா காவேரிக்கு தெரியாமல் நம்ம ராகினி ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா, அதான் நம்ம விஜயும் வெண்ணிலாவும் விஜய்கிட்ட வந்து வெண்ணிலா அழுகும்போது விஜய் வெண்ணிலாவை சமாதானப்படுத்துறது, ரூமுக்கு அழைச்சி போய் படுக்க வைக்கிறது, இது எல்லாத்தையும் ராகினி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் காவேரி விஜய் மேலே இன்னும் பயங்கர கோவத்தில் இருந்தாங்க. இங்கே விஜய் வந்து காவேரிட்ட பேச வரும்போது, சும்மா நடிக்காதீங்க விஜய், நீங்கள் இப்படி தான் என்கிட்ட இருக்கும்போது என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, வீட்டுக்கு போயிட்டு அந்த வெளிநாட்டை நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு 2 பேர் தேவையா, எதுக்காக என் லைஃப்பில் விளையாடுறீங்க, நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இனிமேல் விஜயை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு, அப்படி இருக்கும்போது என்னால் இனிமேல் உங்கள்கிட்ட பேச முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்க, எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல, ரொம்பவுமே அருவருப்பாக இருக்குது, நான் உங்களை ஒரு காலத்தில் உண்மையாக காதலித்தேன், இல்லைலாம் சொல்லலை, ஆனால் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜில் நீங்கள் அந்த காதலை சுத்தமாக உடச்சிட்டிங்க, அதோட இப்போது அந்த வெண்ணிலா கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்து என்னை ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிறீங்க, என்னால் இனிமேலும் நீங்கள் பண்ணலாம் சகிச்சுட்டு இருக்க முடியாது, உங்களோட வாழணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்னு விஜயை பார்த்து காவேரி மூஞ்சி வச்ச மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம விஜய் அதுக்கெலாம் எதுக்குமே கோவப்படாமல், என்ன காவேரி பேச வேண்டியதெல்லாம் பேச முடிச்சிட்டியா, இப்போது நான் பேசவா அப்படின்னு கேட்குறாரு. என்ன விஜய், என்னை பார்த்தா அவள் நக்கலாக இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை காவேரி நக்கலெல்லாம் இல்லை, நீ எதையுமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிற, உன்னுடைய கெட்ட விஷயமே இது மட்டும்தான், எதையுமே சரியாக யோசிக்காமல் நீ நினைக்கிறது தான் ரைட்டு அப்படின்னு முடிவு எடுத்துருவ, அப்படி எடுத்துட்டேன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்லி என்ன புரிய வைக்க முடியும், யோசிச்சு பாரு, நீ சொல்கிறல எனக்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியம்னு சொல்லிட்டு, வெண்ணிலா முக்கியம்னா நான் எதுக்காக அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இங்கே உனக்காக இந்த சின்ன ரூமில் வந்து அடைஞ்சு கிடக்கணும், யோசிச்சு பாரு, இப்படி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு என்னை நம்ப வைக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும், அது மட்டும்தான் என்னுடைய ஆசைன்னு உனக்காக வந்து நான் இங்கே கஷ்டப்பட்டுருக்கேன் காவேரி, அப்படி இருக்கும்போது நீ இதை கூட புரிஞ்சுக்க மாட்டியே, நல்லா புரிஞ்சுக்க காவேரி, நேர்த்தி வந்து நம்ம வெண்ணிலாவை அழைச்சிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வெட்டலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் வெண்ணிலா அதை புரிஞ்சுக்காமல் ஏன் கூடயே இருக்கணும்னு அடம் பிடிச்சா, அவளுக்கு வந்து இப்போது நார்மலான மைண்ட் செட் இல்லை, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அவள் வந்து மைண்ட் அப்செட் ஆகிருக்கா, அது உனக்கு நல்லா தெரியும், இந்த மணி நேரத்தில் வெண்ணிலா வந்து சின்ன குழந்தையுமே நடந்துக்கிறா, அதுக்காக அவள் ஒன்றும் என்ன உண்மையை லவ் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை, அப்படியே அவள் லவ் பண்ணாலும் என் மனசில் என்ன இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் காவேரி, உனக்கு இன்னமும் அது புரியலன்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு நீ தான் மனைவி, இந்த ஜென்மத்தில் உன்னை விட நான் வேறு யாரையும் ஏடுத்தோட பார்க்க மாட்டேன், என்னால் வேறு யாரையும் இந்த மனசில் நினைக்கவும் முடியல, ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்காம இப்படி என்னை விட்டுட்டு அம்போன்னு நீ பாட்டுக்கு வந்துட்ட, என்னதான் நீ வந்தாலும் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியல காவேரி, அதான் நான் உன்னை பார்க்கறதுக்காக இங்கேயே கிளம்பி வந்துட்டேன், இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன், நீ எப்போ என் கூட வரியோ அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் காவேரி அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரியும், இங்கே பாருங்க விஜய், திரும்பவும் சொல்கிறேன்,
நான் வந்து உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்கள் கூட பழக மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் விஜய். அதனால் என்னால் எந்த முடிவு எடுக்க முடியாது. இனிமே எங்கள் அம்மா எடுக்கிறது தான் முடிவு விஜய். அதனால் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. காவேரி, எனக்கு தெரியும் காவேரி, நீ உன் குடும்பத்துக்காக வாழ்கிற. நான் உன்னை வேண்டான்னு சொல்ல. ஆனால் அவங்களாம் குடும்பமாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறல. அப்படி இருக்கும்போது நீ என் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினைக்க மாட்டேற. உனக்கான குடும்பம் நான் தான் காவேரி. நீ என் கூட இருந்தால் மட்டும் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நீ என் கூட வந்துரு காவேரி. கண்டிப்பாக நான் உன்னை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன் காவேரி. ஏதோ உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண போய் அது இவ்வளோ பெரிய தவறில் வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இனிமேல் அந்த தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் காவேரி அப்படின்னு விஜயும் எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணுமே, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சாரதா காவேரியை தேடி வராங்க. வர வழியில் இங்கே விஜய் காவேரிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறத சாரதா பார்த்துறாங்க. காவேரி ஒன்று, இங்கே பாருங்க விஜய், இதுதான் சரிப்படாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு காவேரி, சரிப்படாது மட்டும் சொல்லாத, நீ கிளம்பவும் கூடாது. நீ மட்டும் அப்படி என்ன உதறி தள்ளிட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக நான் வாழையே மாட்டேன். நீ இல்லாத வாழ்க்கையில் நான் வாழ்கிறதுக்கு சாகிறது எவ்வளவோ மேல் காவேரி. நான் இப்படி தினம் உன்னை நினச்சி உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு நொந்து சாகிறதுக்கு அது பதில் நான் ஒரே தடவையாக போய் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது காவேரி. ப்ளீஸ் காவேரி, என்னை புரிஞ்சுக்க காவேரி. நான் உன்னை உருகி காதலிக்கிறேன். ஆனால் நீ ஏன் காவேரி உருகியே மாட்டுற? ப்ளீஸ் காவேரி, இங்கே பாரு, நீ ஒன்று மட்டும் முடிவு பண்ணிக்கோ. நீ எப்படி உங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கியோ அதே மாதிரி நான் இப்போ சத்தியம் பண்ணுறேன். நான் நீ இல்லாமல் அந்த வீட்டுக்கு இனி போக மாட்டேன். நீ எப்போ வரியோ அது வரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன். இந்த வீடுன்னு இல்லை, நீ எந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன். உன் மனசை மாற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நீ நானும் ஒரே வீட்டில் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்வோம். நாம் குழந்தை பெற்று நிம்மதியாக இருப்போம். அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் காவேரி. இது ஓமல் சத்தியம் அப்படின்னு விஜய் சத்தியம் பண்ண, காவேரி ஒன்று, என்ன விஜய், ஏன் இப்படி குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் யோசிச்சு தான் பேசுகிறீங்களா? காவேரி, நான் நல்லா யோசிச்சிட்டேன். நான் இப்போது தெளிவாக இருக்கேன். எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் இனி வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்ல காவேரி சிரிச்சுக்கிட்டாங்க. இருந்து கிளம்புறாங்க. இது சாரதா பார்த்துறாங்க. சாரதா வந்துட்டு, காவேரி நில்லு, நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னல. அப்படி இருக்கும்போது கடைக்கு பொண்ணு போய் சொல்லிட்டு வந்து இங்கே நின்று அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா? ஐயோ அம்மா, ஏமா சந்தேகப்படுறீங்க? நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா பேசுவேன்? நான் அவர்கிட்ட பேசவே இல்லைம்மா. அவர் தாம்மா என்கிட்ட பேச ட்ரை பண்ணார். அப்போ கூட எங்கள் அம்மாவை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாமா அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயும், ஏன் இப்போ அவளை மிரட்டிகிட்டு இருக்கீங்க? அவள் சொல்கிறது உண்மை தான். அவள் வந்து உங்களை பயந்துக்கிட்டு தான் என்னை வேண்டான்னு ஒதுக்கிக்கிட்டு இருக்கா. மற்றபடி அவன் மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, காவேரி, நான் சொல்கிறேன்ல, அவன் கட்டின தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே வீசிட்டு வாடி. அப்போ தான் அவன் இனிமேல் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரி பெதன்னு முடிக்கிறாங்க. உன்னை சாரதா, என்னடி என்ன யோசிக்கிற? என்னமோ உன்னை தொட்டு தாலி கட்டி உன்னை சந்தோஷமாக குடும்பம் நடத்துன மாதிரி நீ யோசிக்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது அந்த தாலி எதுக்கு உனக்கு? அந்த தாலியை கழட்டி தூக்கி போடுறி அப்படின்னு சாரதா தாலியை பிடிக்க, காவேரி உடனே, அம்மா என்ன பண்ணுற, லூசா நீ? தாலின்னு கையிடுமா போல. அதெல்லாம் ஒன்றும் நீ எரிய தேவையில்ல, உனக்கு அதை பற்றி சொன்னால் புரியாது, கையிடுமா அப்படின்னு காவேரி கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. பரவாயில்ல, அவங்க அம்மா இவ்வளோ சொல்லியும் காவேரி தாலியை கழட்டலை அப்படின்னா நம்ம மேலே அவளுக்கு உண்மையாகவே பாசம் அன்பு இருக்குது. இது போதும், கண்டிப்பாக காவேரி மனசை மாற்றி நான் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற குஷியில் விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு.